எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த மாதம் டிசம்பர் மாதம் எல்லோரும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஆண்டவர் பிறக்கல, அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்காகவும் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம தான் அவரை என்ன செய்யலை, அறியலை. அறிவிக்க வரவங்களையும் மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லிடுறோம். சரிங்களா? எல்லா வேதமும் புராணங்களும் எது தெய்வம்னு கேள்விதே எழுப்புது. இதுதே தெய்வம்னு பைபிள் ஒன்று தான் அதுக்கு நமக்கு பதில் அளிக்குது. சரிங்களா? இந்துக்கள் வேதமான நான்மறை வேதங்கள் ரிக், யஜூர், சாமம், அதர்வனன்னு சொல்லி இருக்கு. அதில் ரிக் வேதம் சொல்லுது, உலகத்தின் இரட்சகர் உலகத்தின் மைய பகுதியிலையும் கன்னியின் வயிற்றிலையும் பசுவந்தொட்டிலையும் பிறக்கணும்னு சொல்லி ரிக்வேதம் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது? அவர் தன்னுடைய உடலில் 5 காயங்களை உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்க. தெய்வம்னு சொல்லப்படுற எந்த தெய்வம் உலகத்தின் மைய பகுதியிலையும் கன்னியின் வயிற்றிலையும் பசுவந்தொட்டிலை பிறந்திருக்கு? எது 5 காயங்களை உடையதாக இருக்குது? இயேசு கிறிஸ்து தான். ஜெருசலேம் தான் உலகத்தினுடைய மைய பகுதி. சரிங்களா? அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்ய வந்தாராம்? பாவங்களை எல்லாம் சுமந்து நம்ம அந்த பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்து மீட்டெடுக்கத்தான் அவர் வந்திருக்காரு. சரிங்களா? அப்போ பாவமே செய்யாத ஒருத்தர் பலியாகணுன்றது நீதி. நம்ம என்ன செய்கிறதில்ல, அவரை ஏற்றுக்கொள்ள படலை. எந்த ஒரு தவறுகளுக்கும் தண்டனைக்கும் இரத்த பலி ஒன்று தான் விமோச்சனம் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பூர்ண மகாபாரதத்தில் விஷ்ணு சொல்லுவார், இரத்த பிரதோஷனம் பாவ விமோச்சனம்னு சொன்ன அவரே இரத்த பலியாக வரலை. ஆனால் என் தேவனாய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் பலியாக தந்து இந்த ஜனங்களையெல்லாம் மீட்டு கொண்டார். அவர் தன்னுடைய இரட்சகரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னதான் விடுதலை தான். பாவத்திலையும் சாபத்திலேருந்து விடுதலை தான். சத்தியமாகி அவரை அறிஞ்சுக்கிட்டா எல்லாவற்றிலையும் நமக்கு ஜெயந்தான். சரிங்களா? இப்படிப்பட்ட இரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.